ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 30th ஏப்ரல் எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதி அந்த வயலில் வேலை செய்கிறத சாரதாமா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அழறாங்க. உடனே ஆதி கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்றி எல்லாம் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி கோலத்தில் உன்னை பார்க்குறதுக்கு தானா, என் மனசு தாங்கவே இல்லை ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இப்போ என்னம்மா நடந்துருச்சு, இப்போ எதுக்குமா நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சந்தோஷமாக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசாத ஆதி, யாருக்கோ ஒருத்தருக்காக நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, என்னோட பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுது, இப்படியா நீ பண்ணுவ அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆதியும் திருப்பி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. தான் எடுத்த டிசிஷன் கரெக்டு, தான் இங்கே தான் இருப்பேன், வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே சாரதாமா சொல்கிறாங்க, இப்போ மட்டும் நீ வரலைன்னா இனிமேல் நீ அம்மானு கூப்பிட்றதுக்கு ஒருத்தர் இங்கே இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, அதெல்லாம் அப்படிலாம் பேசாதீங்கம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க, ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்கம்மா அப்படிங்கிறாரு. உடனே சாரதாமா கேட்குற மாதிரி இல்லை. உடனே அவங்க வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமேல் நீ உனக்கு அம்மானு ஒருத்தி கிடையாது, நான் போகிறேன், நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போகிறாங்க. பின்னாடியே ஆதி துரத்திக்கிட்டே போகிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் துரத்திக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துல நின்று சொல்கிறாங்க, உனக்கு தான் அம்மா வேண்டாம்ல, உனக்கு இப்போ வந்தவங்க தான் உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், ஆனால் என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் முக்கியம், அது உனக்கு புரியவே இல்லை, நான் இத்தனை வாட்டி சொல்லியும் நீ என் பேச்சை கேட்கல, என் கூட வீட்டுக்கும் வரமாட்டேங்கிற, என் கையை உதறி விடுறேன், இதுக்கு மேலே அம்மானு ஒருத்தி உனக்கு தேவையில்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என் பின்னாடி வந்தேன் நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க அந்த ஒரு கரை மாதிரி ஒன்று மேலே நடந்து போயிட்டு இருக்காங்க, ஒரு டேம் மேலே. ஆதி ஒரு இடத்துல அப்படியே நின்றுடுறாரு. இவங்க கொஞ்சம் தூரம் அந்த டேமில் நடந்து போய் அப்படியே அந்த டேமை பார்த்து அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாங்க. உள்ளே போய் தத்தளிக்கிறாங்க. ஆதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவரும் அம்மா அப்படின்னு கற்றுக்கிட்டு அவரும் குதிச்சிடுறாரு. ஸோ ரெண்டு பேரும் நீச்சல் அடித்து எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணும்னு பார்க்குறாரு ஆதி. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஒரு முழுகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அவரால் அம்மாவை ரீச் பண்ணவே முடியல. அப்போ மூணாவதாக யாரோ ஒருத்தர் அங்கே குதிக்கிறாங்க. இதுதான் வாசு தான். வாசு காப்பாற்ற வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படியே மூணாவதாக யாரோ ஒருத்தர் இருட்டில் அப்படியே குதிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் இவங்க ரெண்டு பேரையும் இழுத்து கொண்டு கரையில் போட்டுட்டு அவர் அப்படியே காணாமல் போய்ட்றாரு. ஆதிக்கு மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறாரு. பக்கத்தில் அம்மா மயக்கமாக கிடக்குறாங்க. உடனே ஆதி எழுந்து அம்மா அம்மான்னு மடியில் வச்சுட்டு கத்துறாரு. அவங்க அம்மா உடனே எழுந்துக்கிறாங்க. அவங்க ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு, என்ன ஆதி, எதுக்கு என்னை காப்பாற்றினேன், நீ தான் வரமாட்டேன்னு சொன்னல, அப்படியே விட்டுருந்தா நான் செத்துருப்பேன்ல, இப்போ எதுக்கு என்னை காப்பாற்றினேன் அப்படின்னு கத்துறாங்க. ஆதி அப்படி யோசிச்சு பார்க்குறாரு. நம்மளும் தான் உள்ளே முழுகின்னு இருந்தோம், ஆனால் யாரும் குதிச்சதை மட்டும் ஆதி பார்த்துருக்காரு. அம்மா இருங்கம்மா, நானும் நீங்கள் குதிச்ச உடனே நானும் பின்னாடியே குதிச்சிட்டேன், ஆனால் நான் உங்களை காப்பாற்றலைம்மா, நானுமே கிட்டத்தட்ட முழுகிற மாதிரி போயிட்டேன், அப்போ யாரும் ஒருத்தங்க நம்மளை காப்பாற்றினாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆதி புது கதை சொல்கிற அப்படிங்கிறாங்க அம்மா. இல்லை அம்மா, நான் சொல்கிறதே நீங்கள் நம்ப மாட்டேன்னு சொன்னால் நான் என்னம்மா பண்ண முடியும், உண்மையிலேயே இதாம்மா நடந்தது, யாரும் ஒருத்தர் குதிச்சு நம்மளை காப்பாற்றினாங்கம்மா அப்படிங்கிறாரு. குதிச்சவங்க அப்போ நின்று நம்ம எப்படி இருக்கோன்னு பார்த்து நம்மக்கிட்ட பேசிட்டு போக வேண்டாமா, அப்படியே போவாங்களா ஆதி, நீ போய் சொல்கிற ஆதி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நம்புங்கம்மா, கண்டிப்பாக நம்மளை யாரோ காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் எல்லாரும் ஓட்டெடுப்புக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ தனம் மரகதம்மாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டு உடனே தனம் சொல்கிறாங்க. மரகதம்மா கேட்குறாங்க, என்னடி புதுசாக ஏதோ ஒன்று சொல்லி வச்சுருக்க, இப்போ என்ன ஓட்டெடுப்பு ஏதேதோ பேசுகிற, இதில் மட்டும் நமக்கு என்ன சாதகமாக நடக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தனம் சொல்கிறாங்க, அம்மா இதில் கண்டிப்பாக சாதகமாக நடக்கும், இதெல்லாம் யோசிக்காமையா நான் இந்த ஐடியாவை சொல்லியிருப்பேன், இப்போ நம்ம தமிழோட ஓட்டை நமக்கு சாதகமாக நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி பண்ண முடியும், தமிழ் கண்டிப்பாக ஆதி இருக்கணும் தானே சொல்லுவா அப்படின்னா, இல்லை நான் பார்த்துக்கிறேம்மா நீ விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் ஓட்டு போடுறதுக்காக வரிசையாக அந்த பேலட் பாக்ஸ் மாதிரி ஒரு டப்பாவை வச்சுட்டு ஆளாளு கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ யாருக்கு ஆதி இந்த வீட்டில் இருக்க சம்மதம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி அந்த பேலட் பாக்ஸில் போடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆதி இந்த வீட்டில் இருக்க சம்மதம் அப்படிங்கிறவங்க சம்மதம் இல்லை அப்படிங்கிறவங்க சம்மதம் இல்லைன்னு எழுதி இந்த பெட்டியில் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சீட்டாக எடுத்து பிடிச்சு பார்ப்போம், யாருக்கு என்ன வருது, அவருக்கு மொத்தமாக எவ்வளோ வருதுங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. ரத்னம் சார் சொல்கிறாரு, என்னவாக இருந்தாலும் என்ன, எல்லாம் நல்ல விதமாக தான் நடக்கும், இதுக்கும் கவலைப்படாமல் பண்ணுங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை பார்க்குறாங்க. பாரதி ரொம்ப குழப்பமாக அப்படின்னு நின்று முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, அம்மா இங்கே பாரு பாரதி, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், வாசு நம்ம கூடவே தான் இருக்கான், அதனால் அவன் எல்லாத்தையும் உனக்கு சரியாக தான் நடத்தி தருவான், நீ எதுக்கும் கவலைப்படாமல் இருமா, ஒன்றும் உனக்கு தப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லி ரத்னம் சார் பாரதிக்கு தைரியம் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஓட்டெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மரகதம்மா வாசு படத்துக்கு முன்னாடி தான் எல்லாருமே நின்று இந்த ஓட்டெடுப்பு செய்கிறாங்க. அப்போ உடனே மரகதம்மா வாசு கிட்ட சொல்கிறாங்க, வாசு நீ தாண்டா நல்ல பதிலாக எங்களுக்கு சொல்லணும், நீ தான் கடவுளாக இருந்து காப்பாற்றணும், இந்த வீட்டுக்கு எது நல்லது நீ தான் செய்யணும் அப்படின்லாம் நிறைய சொன்ன உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, போரும் உன் நாடகத்தெல்லாம் நிறுத்து, நம்ம ஓட்டெடுப்பு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே எல்லாரும் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சீட்டை வச்சுக்கிட்டு சம்மதம் இல்லை அப்படின்னு எழுதுகிறாங்க. பாரதி சம்மதம்னு எழுதுகிறாங்க, தமிழ் சம்மதம்னு எழுதுகிறா, ரத்னம் சாரும் சம்மதம்னு எழுதுகிறாங்க, மரகதம்மாவும் தனமும் சம்மதம் இல்லைன்னு எழுதுகிறாங்க. இவர் மணி என்ன எழுதினாருன்னு தெரியல, அதை காட்டவே இல்லை. ஸோ இப்போ வந்து எல்லாரும் கொண்டு வந்து பெட்டியில் போடுங்க அப்படிங்கிறார் ரத்னம் சார். எல்லாரும் ஒருத்தராக கொண்டு வந்து பெட்டியில் போட்டுடுறாங்க. போட்ட உடனே மணி சொல்கிறாரு, சரி மாமா அதான் எல்லோரும் போட்டோம்ல, இப்போ எடுத்து நம்ம எல்லோரும் பிரித்து பாடிக்கலாம், என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே வந்து ரத்னம் சார் சொல்கிறாரு மரகதம்மாவை பார்த்து, இந்த நீ தான் இதுக்கெலாம் ரொம்ப ஆசைப்படுவேன், நீ தானே இதுக்கு முன்னே நின்று எல்லாம் பண்ணுற, எடுத்து முந்திரி கொட்டை மாதிரி முந்தி பெல்ல இதை எடுப்போம் அப்படிங்கிறாரு. ஸோ அதே மாதிரியே மரகதம்மா போய் ஒரு சீட்டாக எடுக்கிறாங்க. எடுத்து பிரித்து படித்து எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அதை திருப்பி போடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ மரகதம்மா ஃபஸ்ட்டு சீட்டு எடுக்கிறாங்க. அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க. அது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா வந்திருக்கிறது சம்மதம்னு வந்திருக்கு. உடனே ரத்தம் சார் திட்டுறாரு, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, குழந்தைய நீ வயசால படி சீக்கிரம் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க படிச்சுட்டு சம்மதம்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மதம் தானே வந்திருக்கு, அதுக்கு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு சொல்லு, அடுத்தது எடு அப்படிங்கிறாங்க. ஸோ பாரதிக்கு ஒரு சீட்டு பாசிட்டிவாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த சீட்டு எடுக்கிறாங்க, திருப்பியும் அதே மாதிரியே முழிக்கிறாங்க. அவர் திட்டுறாரு, சொல்லு சீக்கிரம் அப்படிங்கிறாரு, அதுவும் சம்மதம்னு வந்திருக்கு. அடுத்து 3வது சீட்டு எடுக்கிறாங்க, அதையும் முழிச்சு படிக்கிறாங்க, அதுவும் சம்மதம்னு வந்துருச்சு. ஸோ இப்போ மெஜாரிட்டி 3 வந்து சம்மதம்னு வந்துருச்சு. இந்த பக்கம் தனத்துக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அவங்க வந்து ஒரு நடுவில் என்ன ஆகும்னா, இவங்க எல்லாரும் சீட்டை கொண்டு போய் பெட்டியில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மணி என்ன பண்ணுவார், பக்கத்தில் இருந்த ஒரு ஃப்ளவர் வாசை வந்து தட்டி விட்டுருவார். அந்த சத்தம் கேட்ட உடனே தமிழ் வந்து தன் கையில் இருந்த சீட்டை கீழே போட்டுட்டு காதை புத்தின்ட்டுருவா. அப்போ அந்த சீட்டு கீழே விழுந்த உடனே டக்குன்னு வந்து தனம் வந்து தன் கையில் இருந்த சீட்டை வந்து தமிழோட சீட்டாக மாற்றி வச்சு தமிழ் கையில் கொடுத்துருவா. ஸோ இப்போ அது சம்மந்தம் இல்லைங்கிற சீட்டு தான் வரும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பா. ஸோ அதனால் இப்போ எடுத்து படிக்கும்போது பார்த்தா 3 சம்மதம் வந்த உடனே தனத்துக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியாது. இப்போ அடுத்த 4வது சீட்டை எடுப்பாங்க. எடுத்து அவங்க இப்படி படிப்பாங்க, படிக்கிறதுக்கு போகிறச்சு இப்படி பார்ப்பாங்க. பாரதி அப்படியே பயங்கர பதட்டமாக அப்படியே எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதோடு இந்த எபிசோடு முடியுது. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.